ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு அயன்மேன் ப்ராஜெக்ட் சென்டர். நான் சதீஷ். ஸோ இன்னும் பார்க்க போகிற வீடியோ டாடா ஏசியில் வந்து ஸ்ப்ரிங் கட் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்கெட் வந்து பார்த்திங்கன்னா தேஞ்சு போச்சு. ப்ளஸ் அதில் வர போல்டு வந்து பார்த்திங்கன்னா உடையிற கண்டிஷன் ஆகிடுச்சிங்க. ஸோ அதனால் வண்டி வந்து ஒரு பக்கமாக மடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராக்கெட் பார்ட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த போல்டெல்லாம் வந்து புதுசு போட போகிறோம். இந்த பார்த்திங்கன்னா இந்த ப்ராக்கெட்டில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த ஹோல்ஸ் வந்து காலி அடிச்சிடுச்சு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், எல்லாம் ஓவல் ஷேப்பில் இருக்குது. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணும், வண்டி ஒரு பக்கமாகவே அப்படியே ஸ்டெடியாக நிற்காமல் ஒரு பக்கம் சாஞ்ச மாதிரி நிற்கும். அப்படி இன்னும்போது நம்ம லோடு ஏற்றும் போது நமக்கு வண்டியில் வந்து கட்டு சீக்கிரமாக வந்து உடையும். ஸோ இந்த மாதிரி சஸ்பென்ஷன் ப்ராப்ளம் நிறையா வரும். ஸோ அது நம்ம இன்றைக்கி அந்த ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. ஸோ அதனால் வந்து கட்டு வந்து இப்போ நம்ம வந்து கழட்டிட்டு எல்லாத்தையும் புதுசாக ப்ராக்கெட் சேஞ்ச் பண்ணுறோம். ப்ளஸ் வாஷர் எல்லாமே. ஸோ அந்த வீடியோ தான் பார்க்குறீங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு முழுசாக உங்களால் பார்த்தா தெரியும். ஸோ கட்டு வந்து பார்த்திங்கன்னா கழட்டி எல்லாத்தையும் பெண்டு தட்டி க்ரீஸ் வச்சு அப்ளை பண்ணியாச்சு. இப்போ வந்து அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். உள்ளே 2 ப்ராக்கெட்டுக்கும் நடுவில் அதில் கூப்பர் ஒன்று வரும். ஸோ அந்த கூப்பரை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ நிறைய ப்ராசஸ் இருக்குது. அப்படி பாருங்கள். இது வந்து இந்த டாடா ஏசி பெரிய லோடு வெஹிக்கல் இப்படி எல்லா வண்டிகளுக்குமே பார்த்திங்கன்னா சஸ்பென்ஷன் ரொம்ப முக்கியம். ஸ்ப்ரிங் கட்டுங்கிறது ரொம்ப 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 டென்ஷன். உங்களுக்கு வண்டி வைப்ரேஷனில் ஃபுல் லோடு வந்து பார்த்திங்கன்னா வீலுக்கு போகாமல் இந்த ஸ்ப்ரிங் கட்டு தான் வந்து உங்களுக்கு வைப்ரேட் பண்ணி கொடுக்கும். சரிங்களா? ஸோ 4 வீலுக்கு இதே ப்ராசஸ் தான். பேக் வீலுக்கு மட்டும் கொஞ்சம் ப்ராக்கெட் மாறும். ஸோ இதுதான் புது ப்ராக்கெட்டு. அது எல்லாத்தையுமே க்ரீஸ் அப்ளை பண்ணி யூக்லம்ப க்ரீஸ் அப்ளை பண்ணி நம்ம வந்து மாட்டணும். சிம்பிள் ஒர்க், பார்க்குறதுக்கு சிம்பிளாக தான் தெரியும். ஆனால் அது உள்ள கழட்டி மாற்றத்தில் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒர்க் முடிஞ்சது. வீல் எல்லாமே ஃபுல் டைட் வச்சாச்சு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.